ஹலோ வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் 247வது மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் இன்றைய சுகர்நாடியில் பேச அழைத்த சங்க தலைவர் முருகேசன் ஐயா அவர்களும் பொருளாளர் மற்றும் செயலாளர் மற்றும் இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் இந்த அஸ்வின் பக்தி சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் உள்ள அத்தனை ஜோதிடர்களும் மற்றும் உலக நாடுகளில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பரபா வருஷமா பராபாவா வருஷம் பராபாவா அது கொஞ்சம் சீக்கிரம் வாயில் நுழைய மாட்டேங்குது. சரி, பரபாவா வருஷத்தினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு 2-3 தடவை படித்தா தான் வரும். சரி இருக்கட்டும். இதில் இருந்தால் நாங்கள் எல்லாத்துக்கும் இந்த வருஷம் புத்தாண்டு வருஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஓகே, சரி, நம்ம இனிமேல் சப்ஜெக்ட் வந்துடலாம். இப்போ ஐயா ஐயா ஒரே நிமிஷம் கொஞ்சம் பேசாத இருங்க. சில ஒரு 10 கருத்துக்களாச்சும் ஜோதிட கருத்துக்கள் கொடுத்துட்டு போகிறேன். இப்போ ஹோட்டலுக்கு போனோம்னா டிஃபன் வேணும், இட்லி தோசை சட்னி சாம்பார். டீ கடைக்கு போனால் டீ வேணும். இப்போ 12 மணி ஆச்சு, ஒரு டீ குடித்தோடனே ஒரு மனிதனுக்கு ஒரு புத்துணர்ச்சிகள் ஒரு தெம்பு வருது. அதான் ஐயா டீ டைம் ஆச்சுன்னா கொடுத்தாரு, இல்லைன்னா நானே பேசியிருப்பேன். அது போலங்க பசி இருக்குதோ இல்லையோ ஜோதிட பசி விதிகள் வேணும். விதிகள் இல்லாமல் மேடையில் ஏறி எதையும் பேசாதீங்க. அப்போ பேசணும். அப்போ சுகர் நாடியில் நான் 2000 விதிகள் மேலே வச்சுருக்கிறேன். அந்த 2000 விதிகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஜாதகத்தை சொல்லி அதுக்கான விதிகள் நிறைய சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுங்க. அம்மா போர்டில் போடுறத நான் நீங்கள் பேனா நோட்டு எடுத்துங்க, நான் பேனா நோட்டு எடுத்துங்க, நீங்கள் நான் கட்டம் போட நான் சொல்லணும் பொறுமையாக. பார் பக்கத்தில் சகோதரி போடுற அப்படி நீங்கள் அதை பார்த்துங்க. இது ஒரு ஆண் ஜாதகம் போடுமா, ஒரு கட்டம் போட ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கட்டம் போட்டு ஒரு ஆண் ஜாதகம் நீ வாங்கி போடுமா, நீ டக்கு டக்குன்னு போடுங்க. போட்டிங்களா? டேட்டா பர்த் சொல்லட்டுமா அம்மா? டேட்டா பர்த் சொல்லட்டுமா? 15/12/1989 4 மணி 45 நிமிஷம் PM. நீங்கள் கம்ப்யூட்டரில் போடுறீங்க 16:45 போட்டுக்கலாம். போட்டிங்களா? சேலம், பிறந்த ஊர் ஆத்தூர், சேலம்னு போட்டுங்க. இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம். நான் இந்த ஜாதகனுடைய அப்பாவும் அம்மாவும் தான் என் நம்பர்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் சொல்லிட்டேன். 15/12/1989 4:45 PM, ஆத்தூர், சேலம். ஆண் ஜாதகம் 15/12/1989 4:45 PM, ஆத்தூர். அவங்க சொந்த ஊர் ஆத்தூர், சேலம்னு போட்டுங்க. 4:45 16:45 கம்ப்யூட்டரில் கேட்கும். போட்டிங்களா? சேலம்னு போடுங்க. லக்கணம் கிரகத்தில் நான் ஒரு தடவை வாசித்து காட்டிடுறேன். ரிஸ்ப லக்கணம் போடுங்கம்மா. ஆனால் வந்துருச்சு ரிஸ்ப லக்கணம். ரிஸ்ப லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் குருமா, லக்கணத்துக்கு 2ல் குரு, லக்கணத்துக்கு 2ல் குரு, லக்கணத்துக்கு 3ல் கடகத்தில் சந்திரன் கேது, லக்கணத்துக்கு 7ல் சூரியன் செவ்வாய், விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய், தனுசுல சனி புதன், மகரத்தில் சுக்கிரன் ராகு மாந்தி. இது ராசி கட்டம். கரெக்டாக போச்சுங்களா? அடுத்து நவம்ச கட்டம், அதே ரிஷப லக்கணம். சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு, கன்னியில் புதன், துலானில் சனி பகவான். நவம்சம் போடுங்க. அதே ரிஷப லக்கணமே போடுங்கம்மா. லக்கணம் ரிஷப லக்கணமே போடுங்க. சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு, கன்னியில் புதன், துலானில் சனி பகவான்,
கும்பத்தில் குரு பகவான், கேது, மாந்தி. குரு கேது கும்பத்தில் போட்டீங்களா? குரு கேது மாந்தி போட்டீங்களா? மீனத்தில் சூரியன் சுக்கிரன். மீன் ஆமா, கும்பத்தில் வந்து குருவும் கேது மாந்தி, மீனத்தில் சூரியன் சுக்கிரன். அவருக்கு பிறந்த காலத்தில் சனி திசை 14 வருஷம் 4 மாதம் 4 நாள் போட்டுங்க. சனி திசை 14 வருஷம் 4 மாதம் 4 நாள். கேது திசையில சனி புத்தி, கேது திசையில சனி புத்தி 2027 4வது மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 36 வருஷம் முடிஞ்சு 37ல் 3 மாதம் 29 நாள். ரைட். அற்புதமான ஜாதகம், ஜோதிடத்துக்கு அற்புதமான விதி. அள்ளி கொடுக்குறேன், வாங்கிக்கிங்க. நான் வந்து சொன்னதை சொல்லி தான் அப்புறமே உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். எங்கள் வஜ்ரவேல் அண்ணங்கிட்ட அந்த அம்மாவோடைய ஃபோன் நம்பர் தரேன். அந்த அம்மாவை அந்த அண்ணன் கேட்கட்டும், ஏமா இந்த மாரி விஜயங்கிட்ட ஜோசியம் பார்த்தீங்களா இப்படி சொன்னாருன்னு. ஆமாண்ணா, ஜோசியத்துக்கு மீட்டிங் வரேன். இல்லை தப்புன்னா வரவே மாட்டேன், வந்துக்கிறேன். நான் சொன்னேன், எடுத்த உடனே சொன்னேன், இந்த ஜாதகம் ஒரு சன்னியாசி ஜாதகம். எங்கள் வஜ்ரவேல் அண்ணன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆனவர். அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவருக்கு எத்தனையோ விதிமுறை சொல்லுவார். நான் சன்னியாசின்னு சொல்லக்கூடிய விதம் எங்கள் சுகர்நாடி. இந்த ஜாதகம் சன்னியாசி ஜாதகம்மா. இந்த ஜாதகனுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி, அபிவிருத்தி கிடையாதுமான்னு வார்த்தையை தான் சொன்னங்க. அந்த அம்மா கண்ணில் கண்ணீர் விட்டுச்சு. அம்மா கண்ணீர் விடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, இன்னும் சொல்லக்கூடியது எனக்கு வராது போயிடும், நீங்கள் சந்தோஷமாக கேளுங்கண்ணே. சரி, இந்த ஜாதகம் சன்னியாசி ஜாதகம். இது வரைக்கும் நான் திருமணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, குடும்பம் நடத்தலை, குடும்ப அபிவிருத்தி இல்லை. ஓகே இருக்குது, இல்லைங்க, ரைட்டுங்க. அவங்க கேட்ட கேள்வி அடுத்து இதை விட்டுருங்க, எந்த சப்ஜெக்ட் முடிஞ்சாச்சா அது உங்களுக்கு விளக்க தரேன். எங்கள் பையனுக்கு தொழில் என்னவா இருக்கும், எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அந்த தொழில் சொன்ன நிரந்தரமான தொழிலும் இல்லைம்மா. நீங்கள் தான் அந்த பையனுக்கு செலவுக்கு, சம்பாதனைக்கு, வருமானம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அந்த பையனுக்கு செலவுக்கு நீங்கள் தான் காசு தரணும், அப்பா அம்மா கொடுக்கணும். அந்த பையனால் இது வரைக்கும் நான் 10 ரூபா சம்பாதிச்சதில்ல அப்படின்னு. நாங்கள் மாதம் 10,000 ரூபா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ரைட். அப்போ தொழிலும் இல்லை, திருமணமும் இல்லை, ஏன் இது வரைக்கும் கல்யாணம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ நான் என்னுடைய சுகரநாடி முறையில் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க என்னக்கிட்ட பதில், பரிகாரம் 7ல் செவ்வாய் இருக்குதுங்க, செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு கொண்டு போய் பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. கொடுக்குற பவானியில், கொடுமுடியில், எங்கெங்கே சொன்னாலும் பரிகாரம் பண்ணிக்கிறாங்க. நான் பரிகாரம் சொல்லலாமான்னு விட்டேன். ஏன் அவங்கெல்லாம் பரிகாரம் சொல்கிறாங்கன்னா, ராசி வச்சு 2, 5, 7, 9, 11ஆம் பாவத்தில் குரு வரும்போது குரு பலம் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும், இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க விருப்பம், நான் அதை கூட தொட மாட்டேன். இப்போ நம்மளுடைய விதி என்ன சொல்லுது, 7ல் சூரியன் செவ்வாய் இருந்தால் திருமணம் தடை தாமதம்னு சொல்லுது. ஆனால் 7ல் சூரியன் செவ்வாய், துலா லக்கணம், ஒருத்தர் இந்த ஜாதகம் கொடுங்க, துலா லக்கணம், 7ல் சூரியன் செவ்வாய், பள்ளிப்பாளையம் பேப்பர் மில்லில் ஒரு பையன் வேலையில் இருக்கிறான், கல்யாணம் குடும்பத்தோடு பிழைக்கிறான். அது கிடையவே கிடையாது. 7ல் ஒருத்தர் ஜாதகனுக்கு சூரியன் செவ்வாய் இருக்குது, அவனுக்கு திருமணம், குழந்தை குட்டியில் சன்னியாசின்னா அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஆனால் இந்த ஜாதகத்தில் நான் விதி சொல்கிறேன், அந்த ஜாதகத்துக்கு விதி சொல்கிறேன், கேட்டுங்க. 7ஆம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தால் அது தடைதான், இல்லைன்னு சொல்ல. அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 போகக்கூடாது. இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் உட்காந்துக்கிறேன். செவ்வாய் உட்காந்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? நல்லா பார்த்து சொல்லணுங்க ஐயா. நம்ம ஜோதிடம் வந்து மக்களுக்கு படிப்பனை தந்திருக்கிறோம். 7ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் 7ல் சூரியன் செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் அனுசம் 1ஆம் பாவத்தில் இருக்குது. எந்த கிரகம் எங்க இருந்தாங்க, அவர் நின்ற நட்சத்திராதிபதி. ஜோதிடம் என்பது நிறைய ஜோதிட மகான்கள் சொல்றாங்க, சமுத்திர கடல், அதை மூழ்கி முத்தெடுக்க முடியாதுன்னு. அது உங்க விருப்பம். நம்மளுக்கு 2 இதுதான் ஜோசியத்தில், பலமா பலவீனமா. பலமா இருந்தால் அந்த காரியத்தை செய்யும், பலவீனப்பட்ட அது செய்யாது. 7ல் செவ்வாய் சனிக்கால், சனி 8ல், அந்த சனி யாருக்கால்
அந்த சனி பகவான் சுக்கிரங்கள், சுக்கிரன் சூரியன்கள், சூரியன் புதன்கள், புதயத்துல 7ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போனா 7ஆம் பாவம் வேலை செய்யாதுங்க. அப்ப 7ஆம் பாவம் பலவீனப்பட்டு அந்த ஜாதகம் திருமணம் இல்லை. திருமணம் இல்லை என்றதுதான். இதுக்கு 1000 பரிகாரம் பண்ணாலும் வேலை ஆகாது. கர்மாவை யாராலும் வெல்ல முடியாது. ஏன் 36, 37 வருஷம் நடக்குது இல்ல, இத்தனை பேருக்கு சோச்சியம் பார்த்தாங்கல்ல, ஏன் நீங்க பரிகாரம் பண்ணி அந்த ஜாதகம் கல்யாணம் பண்ண முடியல? எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசினார், கோயம்புத்தூரா, அவர் சொன்னார் கர்மாவை யாராலையும் வெல்ல முடியாது. நாங்க ஜோதிடம் பெருங்கடல் உங்களுக்கு, எனக்கு பெருங்கடல் கிடையாது. ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்குதோ அது பலம் பெற்றிருந்தால் அந்த பாவத்தில் இயக்கம். இப்ப இந்த பாவத்தில் ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாயும் நின்ற நட்சத்திரம் 8க்கு போச்சு, கல்யாணம் இல்லை, முறையான கல்யாணம் இல்லை, திருமணம் இல்லை. சரி, அடுத்தது துலா லக்கணத்துக்கு 7ல சூரியன் செவ்வாய் பள்ளிப்பாளையத்தில் சேசாயமல்ல வேலையில் இருக்கிறார். இருவரேன் துலா லக்கணத்துக்கு 7ல சூரியனும் செவ்வாயும். சூரியன் சுக்கிரங்கள், சுக்கிரன் உச்சம் 6ல, செவ்வாய் சூரியங்கள். அப்ப 6ஆம் பாவத்தில் உச்சம் லக்னாதிபதி தொடர்பு. அந்த ஜாதகம் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன். 7ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் அவனுக்கு 7ஆம் பாவம் கல்யாணம் நடக்கும். 7ஆம் பாவம் பலம் பெறும். அதுதான் ஜோசியம். அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே கிடையாது. நீ கடலோ முத்து எடுக்குறியோ அது இருக்காது, எடுத்தானே எடுக்கலன்னா. 7ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போயிருச்சு. கலஸ்தரக்காரகன் சுக்கிரன் கெட்டு போயிருச்சு. இந்த ஜாதகனுக்கு 36 முடிஞ்சு 37 கல்யாணம் இல்லை. அதோ 7ஆம் அதிபதி நின்ற 7ஆம் பாவத்தில் உள்ள நின்ற நட்சத்திரம் உச்சம் பெறுது. 6ல சுக்கிரன், 6 சுக்கிரனுக்கு 6, 12 மறைவு இல்லை. 3, 12 3, 8 மட்டும்தான் மறைவு. ஜோதிடர்கள் சரக்கு வச்சிருக்கேன், மீனா படத்தை ஒரு மீனா பாட்டு பண்ண, சரக்கு வச்சிருக்கேன், வறுத்த கோழி மிளகு போட்டு இறக்கி வச்சிருக்கேன், பிடிச்சா சரக்கு தின்ன என்ன தின்னா சரக்கு வச்சிருக்கணும். சுக்கிரனுக்கு 6, 12 மறைவில்லை. 6ஆம் பாவத்தில் உச்சம் லக்னாதிபதி. அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உச்சம் பெற்றுச்சு. அப்ப சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனா மாறி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. இதுதான் விதி. விதி இல்லாத ஜோசியம் சொல்லக்கூடாது. வர ஒவ்வொன்றும் விடுவாங்களா பாருங்க. 7ஆம் பாவம் திருமண மேடை. ஒரு பொண்ணை பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்குது, ஆணும் பெண்ணும் பிடிச்சிருக்குது, அப்பம்மாளுக்கு பிடிச்சிருக்குது, சொத்து பத்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி 7ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான், 2 ஜாதகத்துலையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் சம்மதம் மனசம்மதம் பெற்று கல்யாணம் பண்ணுவாங்க. அது 7ஆம் பாவம் திருமணத்தோடு சரி. 7ஆம் பாவம் முடிஞ்சு போச்சு, கல்யாணத்தோட மேடையோட முடிஞ்சு. குடும்பம் நடத்தணும்னா ஆணுன்னும் பெண்ணுன்னும் ஏன் படைச்சான், ஆளுக்கு ஒரு ஆசையை ஏன் படைச்சான், அது இல்லைன்னா உலகமே இல்லை புள்ள, இது கூட தெரியல என்ன புள்ள. 2ஆம் பாவம். நீங்க 7ஆம் பாவம் நல்லா இருந்து கல்யாணத்தை விட்டு வந்துட்டு 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும் தான் குடும்பம் நடத்த முடியும். 24 பாவகாரகத்தில் 2ஆம் பாவத்தில் குடும்ப அபிவிருத்தி ஒரு காரகம் இருக்கு. அப்படின்னா என்ன, ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தினா குழந்தை பிறக்கும். அப்ப 2ஆம் பாவம் முக்கியம். ஆணும் பொண்ணு வேணும். எங்க டீக்கு பால் வேணும், தூள் வேணும் இல்ல, ஒன்று இல்லாத இன்னொன்று இல்லை, 2 வேணும் இல்ல. அப்ப 2ஆம் பாவம் குடும்பம் ஆணும் பெண்ணு செய்யணும். இது இருந்தால் மட்டும் போதுமா? இந்த 2ஆம் பாவம் ஆணும் பொண்ணு நல்லா இருந்தா, பொண்ணு ஆணு சந்தோஷமா இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் 3ஆம் பாவம் வீரியம். 3ஆம் பாவம் தான் வீரியத்தன்மை. அந்த வீரியமே இருக்க வேண்டாம். 3ஆம் இடமும் வீரியம் இருக்கணும். வீரியம் மட்டும் இல்ல, சுலோத்தம். அந்த விந்துல ஜெல் இருக்கு, அது உயிரோட செல்லா உயிர் இல்லாத செல்லான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த செல்லில் அந்த விந்தணுக்களில் உயிர் இருக்கும். அவர் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தம் பெற்று போயிட்டா அந்த அந்த வீரியத்தன்மை குறைஞ்சிருக்கும், அதில் நீத்து போயிருக்கும். சகோதரி நிற்கிறாங்களா விளக்கமாக சொல்லிவிடுவேன், நீத்து போயிருக்கும். அப்போ 3ஆம் பாவம், இந்த ஜாதகத்தில் 3ஆம் பாவம் ஆறுங்க. சந்திரன் யார் காலில் இருக்குது? சனி எங்க இருக்குது? இப்போ 3ஆம் படம் கெட்டு போச்சா? கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. சரி, அடுத்து 5ஆம் அதிபதி யாரு? 3ஆம் பாவம். இன்னொன்று 12 பாவமும் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும். 3 பேருமே நல்லா இருந்து
2ஆம் இடம் நல்லா இருக்கணும், 3 நல்லா இருக்கணும், 5 நல்லா இருக்கணும். இதெல்லாம் உயிர்காரகம். 1 2 3 5 இதெல்லாம் உயிர்காரகம். அப்போ லக்கணம் நல்லா இருந்தால் தான் ஆளுமை திறமை. எங்கள் அண்ணன் எங்கள் முருகேசன் மாதிரி தெம்பாக இருப்பார். லக்கணம் நல்லா இருக்கணும், 3 நல்லா இருக்கணும், 2 நல்லா இருக்கணும், 5 நல்லா இருக்கணும். 3 நல்லா இருந்தால் மட்டும்தான் 5 வேலை செய்யும். 5ஆம் இடம் தான் புத்திரம், கரு உருவாகிறது. அப்போ 5ஆம் பாவம் இந்த லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? புதன். அவர் எங்கே இருக்கிறாரு? 8ல் இருக்கிறார். அவர் நின்ற நட்சத்திரம் கெட்டு போச்சு. அப்போ இந்த ஜாதகத்துக்கு இன்னொன்று சொல்கிறேங்க, லக்கணம் வீக்கு, ராசி வீக்கு, லக்னாதிபதி வீக்கு, 2 வீக்கு, 3 வீக்கு, 5 வீக்கு. இது வரைக்கும் 37 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு பொண்ணை சைட் அடித்ததில்லை, பொண்ணை நேசித்ததில்லை. எந்த ஒரு பாவ புண்ணியமும் அறியாத மனுஷன் அந்த பையன். எப்பவுமே ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, குருவும் சுக்கரனும் நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை குடும்ப வாழ்க்கைக்கு உதவாது. இதெல்லாம் விதி வச்சுக்கிங்க. நான் இந்த ஜாதகத்துக்கு முழுச்சா சொல்லிட்டு வரேன். அப்போ திருமணம், குடும்ப வாழ்க்கை, சன்னியாசிங்கிற ஜாதகத்தை சொல்லியாச்சு அவங்ககிட்ட. சரி, தொழில் கேட்குறாங்க. அப்போ தொழிலுக்கு என்ன காரணம் கருத்தை நீ பாருங்க. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெறக்கூடிய கிரகமும் பலம் பெற்று இருந்தால் அவருக்கு ஒரு தொழிலை கொடுக்கும். இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதி யாருங்க? அவர் எங்கே இருக்கிறாரு? 8ல். அவர் யாருக்கால? சுக்கரன் சூரியங்க. சூரியன் புதன்கால். புதன் 8க்கு போச்சா? அப்போ 10ஆம் அதிபதி 8க்கு போச்சா? 8ஆம் இடங்கிறது கட் பண்ணி வெட்டி விட்றது. நிரந்தரமான தொழில்னு சொன்னால் ஆமாம். நாங்கள் சரி 10 8க்கு ஒரு தொழில் இருக்குதுங்க. நிரந்தரமான தொழில்னா கூட 10 8க்கு ஒரு தொழில் இருக்குது. 10ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும், 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 8ல் இருந்தாலும், 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு ஏற்படுத்தாலும் எல்ஐசி, ப்ராடமெண்ட்டு, உயில் சாசன சொத்து, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, பொண்ணு புரோக்கரு, நிலப்புரோக்கரு, கமிஷன் தொழில், ஆடு மாடு விற்கிற தொழில், இந்த மாதிரி தொழில் செய்யலாம். அந்த பையன் எம்பிஏல அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்கிறான். ஏங்க அந்த பையன் ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறான், எம்பிஏல அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்கிறான். ஆனால் எந்த தொழிலுமே இல்லை. அவங்க வந்து அங்கே அவங்க சொந்த ஊரை விட்டு மெட்ராஸில் அனுப்பி மாதம் 10,000 15,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், இப்போ இதெல்லாம் சோதனை விதியெல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே சொன்னேன், பாருமா இது சோசியத்தை விட்டுருமா, உன் பையன் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு இந்த ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, பேங்க், இந்த மாதிரி கமிஷன் தொழிலுக்கு ஏதாச்சும் ஒரு போய் வேலை செய்ய சொல்லு. ஏதோ ஒரு ஜாதி மதம் வேறு ஜாதியில் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனதோ, ஒரு விதவி பெண்ணோ ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் ஒரு கோயிலில் கட்டி குடும்பம் நடத்தி சொல்லு. இதுதான் நம்மகிட்ட நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். இது ஜோதிட விதிகளும் இல்லை. அவங்களும் ஒரு கணவன் மனைவி, நாமளும் நம்மளும் கணவன் மனைவி குடும்பத்தோடு இருக்கிறோம். அவங்களும் அதை பிழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐடியா அனுப்பிச்சிருக்கிறேன். இதுதான் ஜோதிட விதி. 12 பாவமும் நல்லாக்கணும், லக்கணாதிபதி நல்லாக்கணும். அப்போ ஒவ்வொரு பாவமும் பலம் பெறணும். இப்போ 7ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் தான், இடுகிதிர் செவ்வாய் எங்கு கூடி இருந்தாலும் இளமையில் விதவிங்கிறாங்க. இது ஆண் ஜாதகா பெண் ஜாதகத்துக்கா? எங்கள் வஜ்ரவேல் அண்ணன் கேட்குறேன். 2க்குமே பொருந்தும்னா. சூரியன் செவ்வாய் இடுகிதிர் செவ்வாய் எங்கு கூடி இருந்தாலும் இளமையில் விதவின்னு சொல்லுது பாட்டு. இப்போ இது ஆணுக்கு பொண்ணுக்கு பொருந்தும், பொண்ணுக்கு பொருந்தும். ஆனால் அந்த பாட்டை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு தொங்க கூடாது. அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றிருக்குதா? அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பட்டு கல்யாணம் ஆகுங்க. இவ்வளவுதாங்க ஜோதிடமே. 2 தான், பலமா பலவீனமா, அவ்வளவுதான். இப்ப விருச்சிக லக்கணம் 2ஆம் பாவத்தில் குரு பூராட 2ஆம் பாவத்தில் குரு சுக்கரனா மாறி கண்ணியில் அமிஷத்தில் போற ஒரு ஜாதகத்தை பார்த்து கொண்டவாயான்னு கேட்டேன். அப்படித்தான் வருது அப்படிங்கிறான். நீங்க விதியை தான் எடுத்துக்கணும். ஒரு 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்ற அமிஷத்தில் நேசமாயிருச்சுன்னா அந்த 2ஆம் பாவம் வாய் பேசுறீங்களா, அதில் ஒரு திக்கு வாய் வரும். பணம் புழக்காட்டியதில் நீ நிறைய பேர் பாருங்க, ஒரு நாள் அன்னைக்கு ஒரு பஸ்ஸில் வரும்போது 30 ரூபா டிக்கெட்டுக்கு 300 ரூபா கொடுக்குறான். கண்டக்டர் எடுத்து திருப்பி கொடுத்தாரு. நான் கண்ணார பார்த்தேன். இந்த மாதிரிங்க 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா பணம் அதிகமாக கொடுப்பாங்க. நல்லவங்களாக தான் திருப்பி கொடுத்துருவாங்க. வேற பொருளாதாரம் தான் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ 2ஆம் பாவத்தில் என்னென்ன காரணம் சொன்னால் அதான் பாதிக்கப்படும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் ராகு காலில் இருக்குது, அல்லது ராகு செவ்வாய் காலில் இருக்குது. பல்லு சொத்தைன்னு கேளுங்க. ஆமாம், இதெல்லாம் மாற்ற முடியாது. 2ஆம் பாவத்தில் ராகு காலில் செவ்வாய்க்கணும், செவ்வாய் காலில் ராகு. நீங்கள் திசை புத்தியே வர வேண்டாம். அது பல்லு சொத்தை தான், வாயில் பிரச்சனை தான், இது நடக்கும். இப்படி உங்களுக்கு விதிகள் நிறைய இருக்கணும். இப்போ நம்ம அருமை நண்பர் முருகேசன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நேற்றே சொன்னார், அண்ணா 3ஆம் இடம் புகார், 6ஆம் இடம் ஒரு விசாரணை, 8ஆம் இடம் நீதிமன்றம் நீதி வழங்குறது,
12ஆம் பாவம் சிறை இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 3, 6, 8, 12 ஒரு ஜாதகத்தில் திசை புத்தி தொடர்புட்டா அவன் சிறைக்கு தான் போவான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் ஜாதகம் ஒன்று வச்சு பார்த்து சொன்னால் அப்படியே இருக்குனார். இந்தமாரி உங்களுக்கு விதி வேணும். இப்போ ஒரு மரணத்துக்கு மட்டுங்க நான் சொல்கிறேங்க, மரணத்துக்கு மட்டும் என்கிட்ட 100 விதி இருக்குது. மரணத்துக்கு மட்டும் 100 விதி இருக்குது. அப்போ மரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தா இந்த ஜாதகம் இந்த தேதியில் இறந்துடான்னு சொல்லலாம். அப்படி சொல்லாத நீ சோச்சிங்க கடவுள் அளவுனா உனக்கு கடவுள் அளவு தான். ஒரு ஜாதகத்தில் சிம்பிளாக சொல்கிறாங்க, ராகுக்கு வீடு கொடுத்த கிரகமும் ராகுக்கு கால் கொடுத்த கிரகமும் 3, 6, 8, 12 பகை நேசமானா ராகு தேசம் ராகு சுயபத்தி செத்துருவான். அதில் எந்த கடவுள் வந்தாலும் நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஒரு இப்போ சரத்துக்கு 2, 7 மாரகம், மேசம், கடகம், துலா, மகரம். இதுக்கு 2, 7 மாரகம். மேச லக்கணத்துக்கு உதாரணம் வச்சுக்கலாம். 2, 7 யாரு? சுக்கரன். சுக்கரெல்லாம் கொள்ளாதுங்க, சுக்கரெல்லாம் கொள்ளவே கொள்ளாது. பரணி, பூரம், போராட்டத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை கொல்லும். சூரியன் இதா, அந்த சூரியன் திசை நடக்குது அப்போ செத்துருவான்னு சொல்லிவிட்டுங்க. தயவுதாசனே தேவையில்லை. இருங்க நானே சொல்லிடுறேன். மேச லக்கணத்துக்கு பரணி, பூரம், போராட்டத்தில் உள்ள கிரகம் கொல்லும். சூரியன் தான் அப்பனை கொல்லும், சந்திரன் தான் அம்மனை கொல்லும், செவ்வாய் தான் சகோதரனை கொல்லும், புதன் தான் மாமனை கொல்லும், குருனா புத்திரகாரனை கொல்லும், சுக்கரன் தான் மனைவி கொல்லும், அத்தனை கொல்லும். சனி இருந்தால் ஆயில அப்படி ஜாதகனை வச்சுருவான். சனி பகவான் இருந்தால் அதான் சொல்கிறாங்க. எங்கள் வஜ்ரயில் என்ன தெரியும், கண்டமான் திசை 4வது திசை வரக்கூடாதா? மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தா 4வது திசை சனி வருமா? மேச லக்கணத்தில் பிறந்து மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்து 4வது சனி வந்து அந்த சனி சுக்கரங்காலில் இருந்தா கண்டிப்பாக செத்துருவான். 100% செத்துருவான். நாமெல்லாம் ஒரு சுண்டக்கா. இந்த நாட்டை ஆண்ட மாபெரும் வீரர்கள் செத்து போகலையா? சாவி விவேகானந்தர் 38 வயசுக்குள்ள சாவலியா? வடலூர் வள்ளலார் சாவலியா? மகான்கள் நம்ம பொன்மலை சென்மல் புரட்சி தலைவர் எல்லாம் 70 வயசுல இருக்கு இல்லையா? இந்த பிறந்தவர்கள் என்னைக்காச்சும் ஒரு இறந்தா தீரனா அந்த இறப்பு என்னச்சு அதுதான் கேட்கணும். அந்த இறப்பு என்னச்சு? ஏன் 5 வயசு குழந்தை கருவிலேயே குழந்தை கருவிலேயே கலைஞ்சி செத்து வெளியே வரலையா? 3 வயசுல, 1 வயசுல, 2 வயசுல, 10 வயசுல, 15 வயசுல, 20 வயசுல, 30 வயசுல, 40 வயசுல, 50 வயசுல சாவலியா? குடியிருக்கிற பாலரிஸ்த தோஷம் குடும்ப ஜோதியில் சொல்லிக்கிறாங்க. 12 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு ஆயுள் பலனை நிர்ணயிக்காதங்கிறாங்க. 12 வயசுல அடிக்கும். 12 வயசுல அடிக்கும். அப்போ 12 வயசுல அடிக்குதுன்னா நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். 12 வயசுல குழந்தை இருக்காதுன்னு சொன்னோம். சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி குரு, ராகுக்கு முன்னாடி 1 டிகிரி. 12 வயசுல அந்த குழந்தை இருக்காதுன்னா 12 வயசுல அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆயிலை தீர்மானிக்கணும். ஏன் ஆயில எங்கள் அண்ணன் ஆயில உங்களெல்லாம் 100 வருஷம் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த புத்தாண்டுலாம் உங்களுக்கு 100 வருஷம் இருங்க. 100 வருஷம் இருந்தாலும் ஒரு நாள் இறக்கணும்ல, 100 வயசுல இறக்கணும்னு சொல்லணும்ல, இறப்பை தீர்மானிக்கணும்ல. கண்டிப்பாக ஒரு ஜோதிடனாக இருந்தா ஆயிலை தீர்மானம் பண்ணி சொல்ல வேண்டும். ஆயிலுக்கு மரணத்துக்கு 100 விதி இருக்கு. அப்ப ஆயிலுக்கு 100 விதி வேணும்ல. சோசியக்காரர்கிட்ட மீனா சொன்ன மாதிரி சரக்கு இருக்கணும்ல. சரி, இதெல்லாம் விட்டுலாங்க, நல்லதே பேசலாம், நல்லதே நடக்கட்டும். ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் சொல்ல? நல்லது கெட்டது, நல்லது கெட்டது பேசணும், நல்லது வேணும். சரி, அங்க நான் சொல்றேங்க, இருங்க நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு முக்கியமா வேணுங்கிறது பணம். ஐயா எல்லாத்தையுமே பணம் வேணும். ஏங்க இது பணம் தான் வரும். இப்ப எங்க அண்ணன் வச்சிருக்க அங்க போய் பேசணும். நான் இந்த மாதிரி சோசியம் பார்க்கணும் அவசியமே இல்லை விஜயா. எங்க வச்சிருக்க சொன்னேன், என்ன நான் சோசியம் பார்க்கணும் தேவையில்லை, வந்தா 2 ஒன்று பார்ப்பேன். ஏன் அண்ணன் திருப்தியே சம்பாரிச்சுக்கிட்டேன், பிள்ளைங்களுடைய கல்யாணம் பண்ணிவிட்டேன், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வருது, ஷேர் பண்ணிருக்கிறேன். அவர் ஒரு காலேஜில் ஷேர் பண்ணிருக்கிறார், எனக்கு ஒரு 40,000 வருது, 50,000 வருது. இந்த திருப்தி பணம் இல்லைன்னா அந்த திருப்தி சொல்ல மாட்டார். அப்போ ஒரு மனிதனுக்கு பணம் வேணுமா? பணத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எது? 2-11. பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? கிடையவே கிடையாது. குரு மட்டுமே, குரு மட்டுமே தான். உங்களுக்கு 2ஆம் பாவம் 11ஆம் அதிபதி காலில், 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி காலில், குரு இந்த இருவருடைய காலில் நீங்க ஒரு கோடீஸ்வரர்.
எழுதி வச்சுங்க, உங்க ஜாதகத்தில் தான் பார்த்துங்க. ரெண்டாம் அதிபதி 11ஆம் அதிபதி காலில், 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி காலில், குரு இந்த 2 பேருக்கு காலில். விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப 2 லட்சம் கோடிக்கு அதிபதிக்கிறான் நான் சொல்றேன். துலா லக்கணம். 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 7ல் மேசத்துல, கார்த்திகை 1ஆம் பாதத்துல. 11ஆம் அதிபதி யாரு? சூரியன். 5ல் கும்பத்துல, அவிட்டங்காலில் குரு பகவான் அந்த அவிட்டத்திலேயே இருக்குது. 2-11 குரு பலம் பெற்றிருக்குது. 2 லட்சம் கோடிக்கு அதிபதி. எத்தனை லட்சத்துக்கு? 2 லட்சம் கோடிக்கு அதிபதி. சரி, மேடையில் பேசலாமா? ரைடு வந்துருமானே, நான் அத்தனைக்கே ரெக்கார்டு வச்சு பேசணுட்டாரு. 2 லட்சம் கோடிக்கு அதிபதி ஆக்கிறார். அப்போ பணம் வேணும்னா என்ன பண்ணும்? 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி குரு பலமா இருந்தால் அது பாதுகாப்பு வேலை செய்யாதுங்க ஐயா. இப்போ சாப்பிடும் போதுங்க எங்கள் அம்மா 5 கார ரசம் வச்சு கொடுக்கும். அம்மா உங்களுக்கு தெரியும் 5 கார ரசம் வைக்கிறதுக்கு. இன்னைக்கு 30 வயசுக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒன்று கூட தெரியாது. உங்கள் வயசு தெரியும். எங்கள் அம்மா 5 கார ரசம் வச்சு கொடுக்கும். பச்சை வேவிச்சரிச்ச சோறு பூவாட்டை வடித்து 5 கார ரசம் ஊற்றின தெம்பு வந்துடும். 5 சுவையும் இருக்க வேண்டும். அதுபோல் ஜோதிடத்தில் எல்லாமே இருக்கணும். பாருங்க, நல்லது இருக்கணும், கெட்டது இருக்கணும். இப்போ 11ஆம் இடம் பாதகஸ்தானம். 11ஆம் இடம் தானே பாதகஸ்தானம். சரத்துக்கு 11ஆம் பாதகஸ்தானம். நீங்க அந்த 11ஆம் இடம் கும்பம் இருக்குது இல்லையா, அது புனிதம் அடையணும்னா சூரியனோ குருவோ 11ஆம் கும்பத்தில் இருந்தா அந்த 11ஆம் இடம் புனிதம் அடையும். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அது சூரிய பகவான். 9 குணம் பாக்கியாதிபதி அந்த பாதகஸ்தானத்தில் போகும்போது அந்த பாதகம் நீங்கி புனிதம் அடைஞ்சிடும். 11ஆம் பாவம் தாங்க எண்ணம், ஆசை, சந்தோஷம், அவனுடைய திருப்தி அடையணும். இப்போ எங்கள் அண்ணன் வஜ்ரவேல் அண்ணா திருப்தி அடைஞ்சிட்டார்ல, அதுபோல் 11ஆம் இடம் பலம் பெற்று இருந்தால் உங்களுடைய எண்ண ஆசைகள் திருப்தி அடையும். 11ஆம் பாவத்தில் பாபகிரகங்கள், நீசகிரகங்கள், பகை கிரகங்கள் இருந்தால் பற்றாக்குறை. எங்கள் அண்ணன் சொன்னார், வயிற்றுக்கும் துணிக்கும் தூக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் பற்றாக்குறை. அதுதான் பற்றாக்குறை உள்ள ஜாதகம். தரித்திரம் 11ஆம் கெட்டிப்பட்ட தரித்திரமாயிரும். 11ஆம் பலம் பெற்றால் நிம்மதியான வாழ்க்கை, எல்லா செல்வங்களும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு சரலக்கணத்துக்கு மேசலக்கணத்துக்கு பாதகாதிபதி இப்ப நல்லது சொல்லிட்டேன்னா சொல்ற மாதிரி நான் பார்த்து ஜாதகத்தில் சொல்றேன். மேசலக்கணத்துக்கு 11ஆம் பாவத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தாலும் இல்லை ஒன்று பார்த்திருந்தாலும் அவனுக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை நரகம் நரகம் நரகமே. நிறைய பேர் ஒரு ஆட்டோ ஓட்ட டிரைவரு அவங்க அம்மா என்கிட்ட ஜாதகம் கூட கொடுத்துச்சு. தொடர்ந்து பார்த்தாங்க. 11 மேசலக்கணம், 11 சுக்கிரனும் செவ்வாயும். அம்மா உங்கள் மருமவோட செயலுக்கு எடுப்பாங்களான்னேன். ஆமா சாமி, வரதட்சணை கோவில பண்ணி அவளை விவரத்து பண்ணிட்டோம், துரத்தி விட்டுங்க சாமி. இனிமேலே என் பையனுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி நல்லா பிழைப்பானு. அடுத்த கல்யாணம் அடுத்த ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான். அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டு தான் உனக்கு செயலில் 1 மாதம் வைப்பான்னேன். அதேமாதிரி ஒரு 6 மாதம் கழிச்சு ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்துச்சு. அந்த பிள்ளை கேஸ் கொடுத்து அம்மாளி மாவட்லையும் செயலில் 3 மாதம் செயலில் வச்சுட்டாங்க. சார், மேச லக்கணத்துக்கு 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்குது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்குது காட்டுங்க, முடியவே முடியாது. பாதகஸ்தானம் அப்போதான் பலம் பெறும். பாதகம் தான் அதிகமான பலம் பெறும். சரி, மேச லக்கணத்துக்கு ஆச்சு. கடக லக்கணத்துக்கு சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துட்டால் பாதக தோஷம் நிவார்த்தி ஆயிடும். கோடீஸ்வர யோகமா, அது சிறப்பு. ஆமா, கடக லக்கணத்துக்கு மட்டும் நீங்க சுக்கிரனும் சூரியனா இருங்க. நான் சொல்றேன் ஏன் அந்த பாருங்க, மாதேஸ்வரன் ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு 96 எழுதிக்கிறார், போய் படிங்க. கடக லக்கணத்துக்கு ஏன் அந்த சுக்கிரனும் சூரியனா 11 தான் அது யோகம்னா, சூரியன் வீடு இருக்குது சிம்மா, அங்கிருந்து அந்த வீடு போய் அங்கே உட்காந்து 10ஆம் இடம் திக்பலமா சூரியனுக்கு. சுக்கிரனுக்கு ஆட்சி பலம், திக்பலம் ஆட்சி பலம் பெற்றால் அந்த கிரகம் நல்லா இருக்கும். சரி, அதே துலா லக்கணத்துக்கு 11ஆம் பாவத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருச்சுங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நரக வாழ்க்கை தான். அப்போ அவனுக்கு பலம் பெறணும்னா சனி புதன் சுக்கிரன், துலா லக்கணத்துக்கு சனியும் புதன் சுக்கிரன் 11 வந்தால் திருமண வாழ்க்கை அருமையாக இருக்கும். மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடம் விருச்சகம் தானே உங்களுக்கு பாதகஸ்தானம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டான், அவனுக்கு நரக வாழ்க்கை. சரி, அங்கே புனிதம் அடையினா சுக்கிரன் சனி புதன் சேர்ந்துட்டு அவனுக்கு புனிதமான அடையும், நல்ல குழந்தை பிறக்கும், நல்ல குடும்பம், ஒரே மனையோடு இருப்பான். இப்போ சரலக்கணத்துக்கு பாதகத்தை எது செய்யும், பாதகத்தை எது நிவார்த்தி பண்ணும், இப்படி நம்ம பார்க்கணும். சும்மா ஜாதகத்தை எடுத்தோம் போட்டேன் 2 வார்த்தை சொன்னோம்
ரெண்டு பரிகாரத்தை பண்ணோம் போயிடு அப்படின்ட்டுலாம் எடுக்கக்கூடாது. நீங்கள் விதிகள் நிறைய பொறுத்து வரணும். நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். இப்போ இந்த சங்கம் தொடங்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை கடக ராமசாமி வழிநடத்தினார். தாய் சங்கத்தில் நானும் கடக ராமசாமி பேசும்போது அங்கே சொன்னாங்க ஈஸ்வர நாடின்னு ஒரு புக்கு இருக்குதுன்னு. நாங்கள் தேடி சத்தியமாடம் 1000 ரூபா கொடுத்து கடக ராமசாமி வாங்கினேன். ஈஸ்வர நாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேங்க. ஈஸ்வர நாடின்னு ஒரு புக்கு வாங்கினேன். சந்திர நாடின்னு புக்கு இருக்குது, சுக்கர நாடின்னு புக்கு இருக்குது, சுகர் நாடின்னு புக்கு இருக்குது. இந்த புக்கெல்லாம் வாங்கி ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள கிரகச்சாரத்தை எடுத்து 7ஆம் பாவனா திருமணம், 2ஆம் பாவனா குடும்பம், 3ஆம் பாவனா வீரியம், 5ஆம் பாவனா புத்திரபாக்கியம் நான் பேசிட்டு தான். இந்த வீடியோ மாரி ஒரு வீடியோ பார்த்தேன். 7ஆம் பாவம் 2ஆம் பாவம் கல்யாணத்தை பண்ணாது, 12ஆம் பாவம் தான் கல்யாணத்தை பண்ணணும்னு ஒரு நண்பர் பேசுறாருன்னா இந்த மண்டையை கொண்டு போய் எங்க அடிக்கிறத இருங்க. அப்படிலாம் பேச சொல்லாதீங்க. எங்கேயும் உடைக்கிறது மண்டைய. 2ஆம் பாவம் ஏங்க எங்க வஜ்ரவேல் அண்ணன் 42 வருஷம் இந்த திருச்செங்கோட்டில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ். திருச்சியில் போவாங்க. நான் திருச்சியில் கிளாஸ் எடுத்தேன். அத்தனை பேரும் திருச்செங்கோடு வஜ்ரால தெரியுமாங்கிறாங்க. ஐயோ அண்ணன் நடப்பேன். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் இங்கே வராங்க. இங்கேருந்து இவர் போய் அங்கே போய் சொல்கிறாரு. இப்போ இந்த விதியெல்லாம் கிடையாதா? ஏங்க இத்தனாயிரம் நாடுகளில் இத்தனாயிரம் ஜோதிடத்தில் புக்கில் 2, 7, 11 தானே திருமணத்தை கொடுத்துக்குது. அந்த நண்பர் என்னங்கிறாரு, 2, 7, 11 திருமணத்தை பண்ணாது, 8ஆம் பாவம் தான் திருமணத்தை பண்ணோம். இப்படி சொன்னால் கண்ணு இந்த சகோதரி புதுச்சாக வந்து இந்த பொண்ணு மண்டை போய் எங்கே உடைக்கும்? விதி வேணுமில்ல? விதி இல்லாமல் சோச்சின்னு சொல்லி அவருக்கும் 4 கை தட்டுது, அவருக்கும் 4 பார்க்குதுன்னா இந்த கட்டுரோவி கோலம் எங்கே போய் தொலைகிறத? அப்புறமேல இன்னொரு பார்த்தேன். 5ஆம் பாவமும் குருவும் குழந்தைய கொடுக்காது, 12ஆம் பாவம் தான் குழந்தைய கொடுக்குங்கிறார். கொடுமை கொடுமை கொடுமை. இதெல்லாம் எங்கே போய் இந்த ஜோசியம் வீணா போய் எங்கே போய் முட்டி மோகுமோ? இதெல்லாம் யாருக்கு வெளிச்சம்? விதியோடு சொல்லி தரேங்க. சகோதரி மாரி சகோதரன் மாரி சொந்தங்கள் நல்லா பழகிட்டான். 2000 விதி சொல்கிறேன். நான் 2000 விதி சொல்லியிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலில். இந்த மாதிரி விதி சொல்லுங்க. நான் வந்து திருச்செங்கோடு பள்ளிப்பாளையத்தில் ஜோதிட தளபதிங்கிற பூபதிராஜன் மீட்டிங்கில் பேசினேன். 3, 9, 12 சுக்கரன் சேர்ந்தா சீனிமாவில் நடிப்பாங்கன்னு சொன்னேன். சனி வாழ்க, குரு ஒளிங்கிற குணசேகரம் எந்திரிச்சு, ஏன் நண்பரே ஒரு 200 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி கிரகம் இருந்தா சினிமா நடிச்சிருப்பாங்கன்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன் 200 வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி கிரகம் இருந்தா கூத்தாடிருப்பாங்க. கூத்தாடுவாங்க, ஆட மாட்டாங்களா? சரி, சினிமா எங்கேருந்து வந்துச்சு? சினிமா தெருக்கூத்துலேருந்து வந்தது. அவங்களுக்கு பேரே கூத்தாடி தான். சினிமா நடிகர்களுக்கெல்லாம் கிடையாதுங்க, அவங்க பேரே கூத்தாடி தான். நம்ம தப்பாக சொல்ல, கூத்தாடினாங்க அவங்க தொழில். இப்போ சோசி பார்க்குறோம், சோசி தொழில். அவங்க கூத்தாடினாங்க, சினிமா நடிக்கிறாங்க. அது நான் தப்பாக சொல்ல. ஒரு ஜாதகனுக்கு ஒரு விதி வேணும்னா 3, 9, 12 சுக்கரன் ராகு தொடர்பு வந்தால் சினிமா தொடர்பு வந்துடும். இதில் மாற்றமே இருக்காது. ஏன் 3க்கும் இல்லை, ஏன் இந்த சினிமாவுக்கு 3ன்னா என்னது? கை இல்லை, கை ஆட்டம், கையில் ஆட்டம் பாட்டம். 9ங்கிறது இடுப்பா தொடையா? காலபுருஷ தத்துவத்துக்கு மேசத்துக்கு 3 புதனா, 9 குருவா? இப்போ அந்த 3, 9 சேர்ந்தால் கையும் காலமா? சுக்கரம் தானே அழகு, சுக்கரம் தானே நளினியம். அதுதான் வாத்தியார் எங்கள் வாத்தியார் கையா நளினம் ஏதோ ஒன்றுங்க. எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அதான் நீங்கள் திருத்திங்க. அப்போ சுக்கரன். ராகுங்கிறது என்ன? புகையா, தொலைக்காட்சியா, செல்போனா, இந்த வீடியோவா, இதெல்லாம் சேர்ந்தா தானே சினிமா நடிக்க முடியும். அப்படி சனி வாழ்க குணசேகரன் சொன்னார். அப்போ கூத்து தானே. அப்போ இந்த ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் கிரகம் தொடர்பு இருக்கணும். 3, 9, 12 ராகு சுக்கரன் சம்பந்தப்பட்ட சினிமா துறையில் இருப்பார்கள், கூத்தாடுவாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கா? அப்போ இதுமாரி தொடர்பு இருக்கணும் இல்லையா? அப்போ இந்தமாரி ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு அம்மா சமையல் கடை நல்லா செய்யுது அப்படின்னா என்ன பாவம்? சமையல் செய்கிற பாவம் எது? சமையல் செய்கிற பாவம் எதுங்க? சமையல் செய்யக்கூடிய பாவம் எதுங்க? 4 சமையல் பண்ண. உங்களுக்கு வீடுன்னு என்ன பார்த்து சொல்லுவீங்க? 4 சமையலுக்கு பாவம் 4. அந்த சமையல் காரகன் யாருங்க? சந்திரன். 4ஆம் பாவத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அற்புதமாக சமைப்பாங்க. அளவா இல்லை, நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும்.
4ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்து அந்த சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் எந்த சகோதரியாக இருந்தாலும் எந்த எங்கள் அம்மா மார்களாக இருந்தாலும் அழகாக ருசியை சமைப்பாங்க. இது ஒரு விதி வேணுமில்ல. அப்போ எங்கள் ஊர் போய் சொல்லுவாங்க, ஊசி போல தொண்டை தாலி போல வயிறு, அவன் 1 மணி நேரம் சாப்பிடுவானான். அப்போ இந்த சாப்பிட்றது லேட்டாக சாப்பிட்றதுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் சிரம், 2ஆம் இடம் சிரம், சந்திரன் சிரம், 11ஆம் இடம் சிரத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, உட்காந்துக்கிட்டே இருப்பான், சாப்பிடவே மாட்டான். சரி, வேகமாக சாப்பிடக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சரம், லக்கணம் சரம், சாப்பிடக்கூடிய கிரகம் சரம், எல்லாம் சரத்துலேயே இருந்தால் வேகமாக சாப்பிடுவான். அப்போ இப்போ சாப்பிடக்கூடிய பாவம் 2 கிரகத்தில் ராகு, ராகு இதெல்லாம் சரத்தில் தான் வேகமாக சாப்பிடுவான். அப்போ நமக்கு ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல துணிமணி போடுறாங்க, ஒருத்தர் நல்ல துணிமணி போடுறான். ஏங்க எந்த துணி போட்டாலும் அது பல பலன்னு இருக்கும். பட்டு உடை ஒரு பட்டு உடை உடுத்தினாலும் நல்ல ட்ரெஸ் எடுத்தாலும் அது அழுக்காக தெரியும். அப்போ இதுக்கு ஒரு விதி வேணுமில்ல. அழுக்கு ராசி எது இல்லைங்க, அழுக்கு ராசி ஐயா வெரி குட். அழுக்கு ராசி மகரம், அழுக்கு நட்சத்திரம் எதுங்க? ஆயிலியம். நீங்க நட்சத்திரத்தை படிக்கணும். அழுக்கு நட்சத்திரம் ஆயிலியம், அழுக்கு ராசி மகரம், அழுகிய கிரகம் சனி. இது 3 ஒன்று சேர்ந்துருந்தா அவன் ட்ரெஸ் என்ன தான் போடுவாலும் சொல்லிக்காதுங்க. ஆமா சரி, அழகுள்ள ராசி எதுங்க? ரிஷ்பம். அழகுள்ள ராசி ரிஷ்பம். அழகுள்ள கிரகம் யாருங்க? சுக்கிரன். இந்த சுக்கிரன் ரிஷ்பத்தில் இருந்த அது கேந்திரம் திரிகோணமாக இருந்து சுபகிரகம் பார்த்தா வெள்ளை சர்ட்டு போட்டால் மின்னும், அழுக்கு சர்ட்டு போட்டால் மின்னும். இங்கே பாருங்க, இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு சொந்தக்காரர் 2 பேர் கிரகம் யார் யார்? சந்திரனும் சுக்கிரனும் தான். இந்த அது ரிஷ்பமாக இருக்கணும், ரிஷ்ப ராசியாக இருக்கணும், அது கேந்திரம் திரிகோணமாக இருக்கணும். அப்போ தான் சொல்லிக்கலாம் சொல்லிக்காது. அப்போ இதுமாரி நீங்கள் ஒரு செயல்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனிதன் அசைகிறானா அவன் என்று ஒரு அனுபவம் அசைதலைன்னா ஒருத்தருடைய மனிதனுடைய செயல்பாடு அணு அசைந்தாலும் உங்களுக்கு விதி வேணும். ஒரு ஜாதகன் பிறவியிலேயே ஊமையங்க, பிறவியிலேயே ஊமையை பிறக்கிறாரு இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ இது நமக்கு விதி வேணுமா வேண்டாமா? லக்கணம் 2, 3 கெட்டு போயிடுச்சுங்க, அவன் ஊமைங்க. அப்போ கன்னி லக்கணங்க, 2ஆம் தேதி சுக்கிரன், 3ஆம் தேதி செவ்வாய். 2ஆம் இடங்கிறது வாய் பேசுறது, 3ஆம் இடம் குரல் வளம். கன்னி லக்கணம், சுக்கிரனும் செவ்வாயும் 2 துலாம் இல்லை, ஆட்சி வீடு, சுவாதி நட்சத்திரம் 2 பேரும். அந்த ராகு போய் நேசம், ஊமையான கூட ஆமாங்கன்னு விட்டாங்க. அப்போ 2, 3 லக்கணம் கெட்டு இருந்தால் ஊமை. சரி, 2ஆம் இடம் 3ஆம் இடம் பலமாக இருக்குது, அப்போ அவன் நல்லா பேசுவாங்க அப்படின்னா துலா லக்கணமாக இருந்து 2ஆம் அதிபதி செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருந்து அவ நல்லா பேசுவாங்க. எப்படிங்க இருங்க, எனக்கு இல்லைங்க, யாருக்கு வந்தாலும் 2ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் நல்லா பேசுவாங்க. 2ஆம் இடங்கிறது வாய் பேசுறது, 3ஆம் பாவம் குரல் வளம். இது 2, 3 சம்மந்தப்பட்டால் நல்லா பேசுவாங்க. 2ஆம் பாவத்தை குறிப்பாத்தா அழகா இருப்பாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றேன், சுபகிரகங்கள் சொல்லக்கூடியது குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன். ஐயா இருக்குங்க, சுபகிரகம்னு சொல்றது குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன். இவங்களை விட இன்னும் பார்வை அதிகமானது லக்கணத்துக்கு சுபகிரகம்னு வரும். மகர லக்கணத்துக்கு யாருங்க சுபகிரகம்? அவரு குறுப்பார்வையோட 100 மடங்கு பவர் அதிகம். மேச லக்கணத்துக்கு சுபகிரகம் யாருங்க? குருதான். கடக லக்கணத்துக்கு சுபகிரகம் யாருங்க? செவ்வாய் தான். துலா லக்கணத்துக்கு சுபகிரகம் யாருங்க? சனிதான். இந்த சுபகிரகங்கள் பார்த்தா நீ சொன்னி எந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணிடும். சரி, ஊமையான சொல்லியாச்சு. பிறவியில் 2 கண் இல்லைங்க, பிறவியிலேயே கண் இல்லை. நம்ம பஸ்ஸில் வரோம், பஸ்ஸில் போகும்போது ஒரு டிக்கு வச்சுக்கிட்டு நடந்து, ஐயா என்னை ரோடு கிராஸ் பண்ணுங்க, என்னை பஸ் ஏற்றி விட்டுக்கிறாங்க, நான் கூட ஏற்றி விட்டுக்கிறேன். இப்போ பிறவியிலே 2 நேசம், கண் இல்லை, பார்வை இல்லை. அதுக்கு என்ன கிரக விதி? 2ஆம் பாவம் என்ன கேட்டேன்? 2ஆம் பாவம் என்ன கேட்டேன்? வலது கண்ணு. இடது 12ஆம் பாவம் இடது கண்ணு.
கிரகத்தில் வரும். வலது கண்ணு எந்த கிரகம்? இடது கண்ணு. இந்த 4 பேரும் லக்கணத்துக்கு 8 2ஆம் அதிபதி. எந்த லக்கணம் சரி, 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சூரியன் சந்திரன் 8ஆம் பாவத்திலிருந்து அவர் நின்ற நட்சத்திரம் 3, 6, 8, 12 போயிருந்து சுபர்கள் பார்க்காம பாவர் பார்த்திருந்தா பிறவிலே ஊமை, பிறவிலே கண்ணு இல்லை, குருடு. நம்ம தப்பா சொல்ல அவங்கள நம்ம கைப்பிடிச்சி கூட பஸ் ஏற்றி விடுறோம், இப்போ கைப்பிடிச்சி கூட ரோடு கிராஸ் பண்ணி விடுறோம். நம்ம தப்பா சொல்ல. விதி கண்ணு, பிறவியிலேயே கண் இல்லாதவர்களுக்கு இதுதான் விதி. அப்ப உங்களுக்கு விதி இல்லாம நீங்க போய் எப்படி சோச்சின்னு சொல்லுவீங்க? சரி, அப்ப விதியை மாத்தி மாத்தி எப்படி சோச்சின்னு சொல்லுவீங்க? சரிங்க, ஒருத்தருக்கு வீடு வாடகையே தான் இருக்கிறாங்க, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், சாவல் வரைக்கும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். என் பாட்டன் வாடகை வீட்டில் இருந்தாரு, எங்க அப்பா வாடகை வீட்டில் இருந்தாரு, நானும் வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு சொன்னார். சாஸ்திரியா அவர் தஞ்சாவூர்ல இருக்கிற, திருச்சியில் இருக்கிற சாஸ்திரி எங்கள் வீட்டுக்கு வந்தார். என்னைக்கு 4ஆம் அதிபதி, இப்போ வந்து பாவத்தில் வீடுங்கிறது 4ஆம் பாவம். கிரகத்துக்கு எந்த வீடு? கிரகத்துக்கு எந்த கிரகம்? வீட்டு கிரகம் சந்திரன் தாங்க. 4ஆம் அதிபதியும் சந்திரன் கேட்டு போயிட்டா அவர் வீடு இருக்காதுங்க. 4ஆம் அதிபதியும் சந்திரனும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். மிதுன லக்கணம், 4ல் புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம், அவர் நின்ற நட்சத்திராதிபதி அஸ்தம், சந்திரங்கால், சந்திரன் 6ல் நீசம். சினிமா 40 படம் டைரக்ஷன் பண்ணிருக்கிறார். கணவன் மனைவி வந்து எனக்கு முன்னாடி உட்காந்து எனக்கு ஜாதகம் பார்த்தேன். சத்தியமாக சொல்கிறேன், அவங்கள பார்த்தோன்னே எனக்கு கை காலம் நடுங்கி போச்சு. இவங்களுக்கு சோச்சு சொல்லி தப்பிக்க முடியுமா? நான் எனக்கு தெரியுது இவங்களை பார்த்தா ஒரு பெரிய விஐபி மாரி இருக்கிறாங்கன்னு. நம்ம எப்படி சொல்கிறது? இருந்தாலும் எல்லா பாரத்தையும் கிரகத்து மேலே போட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லலான்ட்டு 4ஆம் பாவத்தில் புதன் என்ற நட்சத்திராதிபதி நேசம். ஏங்க வண்டி வீடு ஏதாவது விற்கிறீங்களான்னு அவர் கேட்ட கேள்வி 2 பேரும் ஒரே கேள்வி தாங்கண்ணே. விற்றா கடன் அடைய மாட்டாங்க, விற்றாலும் கடன் அடையாது. 40 கோடி ரூபாய்க்கு வீட்டை விற்றாங்களாம், கடன் அடையலையும். 40 கோடி ரூபாய்க்கு வீடு விற்று கடன் அடையலைங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வீடு பலமாக இருக்கணும்னா வீடு 4ஆம் இடம் நல்லா இருக்கணும்ல, சந்திரன் நல்லா இருக்கணும்ல. அப்போ சந்திரன் கெட்டு போச்சு இல்லை, 4ஆம் இடம் கெட்டு போச்சு இல்லை, வீடு கட்டினாலும் விற்று விடுவாங்க. அது விற்று விடுவாங்க. இல்லைன்னா ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் பாருங்க, ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் சந்திரனும் பலமாக இருந்தால் அவங்க சொந்த வீட்டில் குடியிருப்பாங்க, அவங்க கட்டி வாடகை விடுவாங்க, யாருக்கா இருந்தாலும் சரி. அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு விதி வேணும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு விதி வேணும். கண்ணு பிறவிலேயே 2 கண்ணு இல்லையா, அதுக்கு விதி வேணும். ஊமையா, அதுக்கு விதி வேணும். ஆன்மத்தன்மை இல்லையா, அதுக்கு விதி வேணும். நான் பார்த்துருக்குறேன், வாங்க காமிக்கிறேன். 50 வருஷம் ஆகுது, இன்னும் வயசுகளில் பெண் இருக்குது. நம்ம சகோதரி நிற்கிறாங்க, நான் அவங்கள கூட்டு போய் காமிக்கிறேன். 50 வயசு வரைக்கும் இன்னும் வயசுகளில் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் 3ஆம் பாவம் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 நேசமாயி செவ்வாய் கெட்டு போயிட்டா வயசுக்கு வராதுங்க. 100 ஆகவே ஆகாது. அப்படி இருக்கிறாங்க. அப்ப இப்ப இந்த மானிட பிறவியில் மட்டும்தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை போகிறோம். எங்களுக்கு இன்னுமே காடு இருக்குது. 15 ஏக்கர் நிலம், 8 கிணறு, 60 இப்படி செம்பிளியாடு, 60 இப்படி வெள்ளாடு, 12 சத மாடு, 12 சத எருமை, 500 தென்னை மரம், 500 பனை மரம் இன்னைக்கு இருக்குது. வாங்க கூட்டு போய் காமிக்கிறேன். இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணுறேன். எங்கள் அப்பா சொன்னார், அப்பா எனக்கு நான் சின்ன வயசுல எனக்கு தெரியாது. அப்பா இது என்னப்பா நுங்கு, இந்த நுங்கு உருவிடும்ல, அது ஒரு பெண் மரம், அது நுங்கு கை மரம். கறந்து பால் விடும், அது ஆண் மரம். ஏப்பா இது 2மே இல்லை, இது என்ன மரம்னா? எங்கள் அப்பா சொன்னது சீலப்பட்ட மரம்னாரு. எனக்கு அப்போ தெரியல, இப்போதான் சொல்ல அலிமரம். மரத்துலேயும் ஆணும் இருக்குது, பெண்ணும் இருக்குது, அழி இருக்குது, கொடியில் இருக்குது. இன்னொன்று சொல்லுங்க இல்லைங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி நான் அங்கே வரிசை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு 3 மாதம் எங்கள் மாமனார் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எங்களுக்கு 2 மாமனார், எங்கள் மாமனார் ஒன்று, எங்கள் பெரிய மாமனார் ஒன்று. எங்கள் பெரிய மாமனார் எனக்கு ரொம்ப பிரியம், அவரும் பிரியம். 2 ஆட்டுக்குட்டி மேய்ச்சார், வெள்ளாடு. அந்த ஆடு வந்து பயிராகலையா, சரி இதை விற்று போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிளில் போய் ஒரு ஆட்டு கசாப்பான கூப்பிட்டு வந்தேன். அப்படி இத்தப்பா ஆட்டை பார்த்து பேசி எடுத்துகிட்டு போய் கசாப்பு போட்டு போனேன். இப்படி விரல வச்சுட்டு ஆட்டை சுட்டான். எங்கள் சைக்கிள் எடுத்து ஓடிவிட்டான். ஓடி போய் நான் தோற்று பிடிச்சிட்டு வந்தேன். ஏப்பா எங்கள் மாமனார் ஆட்டு விளக்க போட்டார். ஒன்று இவ்வளவு வாங்கன்னு சொல்லு, இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லு. ஏன் ஓடுறேன்? பத்தினி ஆடு, இந்த பத்தினி ஆட்டை கொண்டு போய் வெட்டினேன். அந்த பாவத்தை எங்கே போய் விட்டுவிட்டான்? ஆட்டில் பத்தினி ஆடு இருக்குது, மரத்தில் பத்தினி மரம் இருக்குது, கொடியில் இருக்குது, செடியில் இருக்குது, மானிட பிறவியில் இருக்குது. இது எப்படி கண்டுபிடிப்ப? நீ மரஞ்செடி கொடி கண்டுபிடிக்க வேண்டாம். உங்க ஜாதகத்தில் 3ஆம் பாவம் கெட்டு போயிருந்துச்சுன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணது இருக்காது.
நான் சொல்கிறேங்க 42 வருஷம் 43 வருஷம் ஆண்கள் இருக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் இருக்காங்க. மிதுன லக்கணம் 3ஆம் தேதி சூரியன் லக்கணத்தில் சூரியன் குருவோட கால் சூரியன் குரு போய் 8 நேசான். இதுவரைக்கும் கல்யாணம் இல்லை. ஆண்மை இல்லை. ஆண்மை இல்லைங்க. அப்போ ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் உங்களுக்கு விதி வேணுமில்ல. விதியே இல்லாமல் சரி விதி இல்லாமல் போய் சகோதரி மாரி தெரிஞ்சுங்க. நாங்கள் சொல்கிறது எங்கள் வஜ்ரவேலன் சொல்கிறது தெரிஞ்சுங்க. எங்கள் அடுத்தது எங்கள் இளம்பிள்ளை கணேசன் சொல்லுவார். எங்கள் அண்ணன் முருகேசன் சொல்லுவாங்க. எடுத்துங்க. நீங்கள் தப்பு தப்பாக சொல்லி கொடுத்த இந்த வருங்கால இளைஞர்கள் எப்படி கற்றுக்கிறது? புத்திரபாகியத்துக்கு 5ஆம் இடமும் கூறுமே இல்லையா? 8ஆம் பாவம் நல்லா இருந்தால் பிள்ளை பெற்றுக்குவான். எப்படிங்க பெற்றுக்குவான்? 2-7-11 திருமணத்துக்கு சம்மந்தம் இல்லையா? 12ஆம் பாவம் தான் கல்யாணத்தை பண்ணும். எப்படியும் கல்யாணம் பண்ணுறது? எப்படியும் இப்படி தப்பு தப்பாக சொல்கிறது? ஏங்க இத்தனை ஆயிரம் இது இருக்குது. ஈஸ்வர நாடி படிச்சிருக்கிறோம், சந்திர நாடி படிச்சிருக்கிறோம், சுக்கர நாடி படிச்சிருக்கிறோம், சுகர் நாடி படிச்சிருக்கிறோம், பீமகவி படிச்சிருக்கிறோம், நவீன சிந்தாமணி படிச்சிருக்கிறோம். புலிப்பாணி 300 பாடல் இருக்குது, 600 பாடலுங்குது. இந்த புலிப்பாணி 300 பாடலில் கரைச்சி கொடுத்தாரு எங்கள் ராஜரத்னம். புலிப்பாணி பாடலை இப்போ 300 பாடலையும் கரைச்சி இந்த குழுவில் போட்டாரு. புலிப்பாணி 300 பாடலையும் படிச்சுக்கிறாரு. புலிப்பாணி 600 படிச்சுக்கிறாரு. கரைச்சி இந்த திருச்சி கொடுத்து பதில் சொல்றாரு. அப்போ அதெல்லாம் பொய். நீ பிள்ளை பார்க்கறதுக்கு குழந்தை பார்க்கறதுக்கு 12ஆம் பாவத்தை பாரு 8ஆம் பாவத்தை பாரு கேட்குறேன். நாங்கள் கேன போயிலா? சரி எங்களை முடியா இந்த புதுசாக கற்றுக்கிறாங்களே சகோதரி எப்படி கற்றுக்கிறேன்? ஏன் அப்படி கூட கொள்றேன்? இப்படிதான் கொலை பண்ணுறான். கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு உள்ள தள்ளிப்படும் பண்ணிடலாம். சொல்கிறேன் சார். சார் 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டால் அவன் சூசைட் பண்ணி தான் இறப்பான். அடுத்தது 4ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் சம்மந்தப்பட்டாலும் விபத்தில் இறந்துருவான். சூசைட் பண்ணுங்க. வண்டியில் சல்லி முறிவு விட்டுருவான். சார் 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குதுங்க. அந்த கிரகம் நின்றாச்சது 8 இருக்குதுங்க. வண்டியில் போய் அடித்து செத்துருவாங்க. சூசைட் பண்ணிக்குவாங்க. சூசைட் பண்ணுறது இருங்க. 3, 8, 12 தொடர்பு ஏற்பட்டால் தூக்கில் தூங்கிக்குவான். மருந்து குடிச்சிருவான். ராகுன்னா மருந்து குடிப்பான். கேதுன்னா சூசைட் பண்ணி களத்தில் தூங்கிக்குவான். நீங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் இது இருக்குது. சரிங்க. நாம் மாநில பிறகு சாதாரணமாக நாம் சேர்த்து ஒரு இறந்து போயிடுறாங்க. ஒரு 1000 பேர் 2000 பேர் வர்றாங்க. அரசாங்கம் விடுமுறை விடுறாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு அரசாங்கம் விடுமுறை விட்டாங்க. எம்ஜிஆர் விட்டாங்க. அது விட்டாங்களா இல்லைங்களா? விட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான கிரக நிலை என்ன? 12ஆம் அதிபதி 12ஆம் போது தான் கடைசி பயணம். நம்ம பாக்கியராஜ் அமிர்தா பச்சனை வச்சு ஒரு படம் எடுத்தார். ஆக்ரி ரஸ்தா கடைசி பயணம்னு அர்த்தம். எனக்கு அமிர்தா பச்சனை வச்சு எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஆக்ரி ரஸ்தா கடைசி பயணம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். 12ஆம் பாவம் தான் உங்களை கடைசி பயணம். 12ஆம் அதிபதி கேந்திரன் திரியோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று சுபர்கள் பார்த்தால் அந்த ஜாதகம் இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் லீவ் விடுவாங்க. சார் 12ஆம் பாவம் தான் கல்லறை. 12ஆம் பாவம் தான் இறுதி பயணம். 12ஆம் பாவம் பலம் பெற்றால் அவன் இறந்த பின்னாடி 1000 வருஷம் அவனை வழிபடுவாங்க. சித்தர்களாகவும் சீவ சமாதி வச்சு விடுவாங்க. உதாரணமாக சொல்கிற மாதிரி நீ கேட்ட கேள்வி பதில் வருவான். கன்னி லக்கணம் 12ல் குரு ராகு. லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் கும்பத்தில். இப்படி பார்த்தா அவங்க செத்தான சீவ சமாதி வச்சு 1000 வருஷம் வழிபடுவாங்க. 12ஆம் பாவம் தான் செத்த பெண்ணும் இறந்த பெண்ணும் அவங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். இது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிங்க. 12ஆம் அதிபதி குரு ராகு 12ல். லக்னாதிபதியும் லக்கணம் என்ன லக்கணம்? மீன லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி சனி. அது சனி உச்சம். அவர் இறந்தாருன்னா ஃபேமஸாக இருக்கும். இப்படி இருங்க வரேன். அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன் சார். அதுங்க பேசாதீங்க. ஒரு ஜாதகன் உள்ளூரில் இருப்பானா வெளியூரில் இருப்பானா? ஏங்க ஒரு தான் இப்போ நம்ம எல்லாம் பிறக்கிறோம் வீட்டில் இருந்துருமா? லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தால் வெளியூரில் மரணம். எழுதி வச்சிங்க. லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தால் வெளியூரில் தான் மரணம். லக்னாதிபதி கேந்திரன் திரியோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று சுபர்கள் பார்த்தா உள்ளூரில் சொந்த வீட்டில் உயிரிடுவான். லக்கணத்துக்கு தான் அந்த பவர். லக்கணத்துக்கு தான் அந்த அதிகாரம். லக்கணம் இல்லாமல் எந்த பாவமும் செயல்படாது. பலம் பெறணும். இப்போ இன்னொன்று இந்த
ஜோதிடம் வந்து பெருங்கடனுங்கிறீங்களே, அது அப்புறம் கொஞ்சம் வச்சலாம். லக்னம் பலம் பெற்று 6ஆம் இடம் பலம் கொண்டிருந்தால் நோய் இருக்காது, கடன் இருக்காது. லக்னம் பலம் பெற்று 8 பலவீனப்பட்டிருந்தால் வம்பு வழக்கு கண்டம் தண்டம் அது இருக்காது. லக்கணம் பலம் பெற்று 12ஆம் பாவம் வலு குறைஞ்சிருந்தால் அவன் உதர்தனமான செலவு பண்ண மாட்டான். லக்கணம் பலம் பெற்று லக்கணம் பலம் குன்றி 6ஆம் பாவம் பலம் பெற்றால் அவன் நோயாளி வைப்பான், கணக்காரனப்பான், அசுரோவில் தான் வாழுவான். அதெல்லாம் எந்த இதுதான் சரிங்க, அது பலம் பெற்றுதா பலவீனப்பட்டுதான் நீங்கள் பார்த்துங்க. லக்கணம் மட்டும் கிராமம் இருக்கணும். லக்கணாதிபதி 3, 6, 8, 12 போகக்கூடாதுங்க. எக்காந்த கொண்டோம் போனால் வெளியூர் தான் இருப்பான், வெளியூர் தான் போவேன், வெளியூர் தான் தீவனம் பண்ணுவான், வெளியூர் தான் இறப்பான். நான் எங்கள் ஜாதகமே சொல்கிற மாதிரிங்க. சிம்ம லக்கணம், லக்கணாதிபதி 8ல், இங்கே மீனத்தில் 6ஆம் அதிபதி சனி 6லேயே ஆட்சி இருக்குது. 15 ஏக்கரா நிலம் இருந்துச்சான். அவங்க அத்தனையும் விற்றுவிட்டு வேற ஊருக்கு வந்துட்டாங்க. லக்கணாதிபதி 6, 8, 12 போனாவே வேற ஊர் போயிடுவாங்க. இறப்பு வெளியூர் ஊரில் தான். 12ஆம் பாவம் பலம் பெற்றால் தான் நல்ல இறப்பு, நல்ல இறப்பு, பேர் புகழ், செத்த பின்னாடி அவன் பேர் இருக்கும். 12ஆம் பாவம் தான் மெயின், லக்னாதிபதி மெயின். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அவனுடைய கடைசி இறப்பு நல்லா இருக்கும். வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாகணும்னா லக்ன புள்ளி, லக்னாதிபதி ராசி 12 பாவம் பலம் இருந்தால் எல்லா செல்வத்தோடையும் சீரும் சிறப்புமா இருப்பான். பலம் எந்த கிரகம் எந்த பாவம் பலம் பலவீனம் பெற்றுக்கிறதோ அது தோஷம் இருக்கும், அது பாதிக்கப்பட்டிருக்கணும். நீங்கள் அழகாக எடுத்து சொல்லலாம். ஜோதிடமே பலம் பலவீனம் இது 2 தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்போ இந்தமாரி ஜோதிடத்துக்கு 2000 விதிகள் மாதம் மாதம் குறைஞ்சது ஒரு 50 விதி கொடுப்பேன். இன்னைக்கு ஒரு 50 விதி தந்திருக்கிறேன். அதுமாரி மாதம் 2000 விதிகளை சொல்கிறேன். சுகர்நாடி என்னும் ஜோதிட 2000 விதியோட எழுதி வச்சிருக்கிறேன். யூடியூப்பில் கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்த இப்போ திருச்சியில் அங்கே வந்துட்டு போனார்ல சிவகுமார், விஜயகுமார், இந்த மாதம் அங்கே கிளாஸ் போட்டிருக்கிறேன். இந்தமாரி மரணத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு அதுமாரி மாதம் கிளாஸ் எடுக்கிறோம். இதுமாரி அழகாக சுகர்நாடியில் ஜோதிடத்தை தெளிவாக 100க்கு 100% ஜாதகம் சொல்லலாம், தப்பாக சொல்லக்கூடாது. நியாயமாக நேர்மையாக சொல்லலாம், அழகாக சொல்லலாம். அப்போ அதனால் இந்த சங்கம் இவ்வளோ பொறுமை காத்ததுக்கும் என்னுடைய நண்பர்கள் ஜோதிடர்கள் இவ்வளோ பொறுமையாக அருமையாக கேட்டதுக்கு உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.